தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே நீ தனிமையாய் இருக்கிறாய் என்ற கவலையா உனக்கு? உன் தனிமையின் பாதையில் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆறுதல் எனக்கு தந்தீரே. பிறர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆறுதல் எனக்கு தந்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையின் பாதையில் என் மகனே, மகளே, இயேசு உன் கூட வருகிறார். ஏசாயா 41:10 சொல்வதைப் போல, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உன் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம். தனிமை. யார் யார் நடந்தார்கள்? தனிமையில் தாவீது நடந்தான். தாவீது குகையில் தனியாக இருக்கிறார். தாவீது அங்கிருந்து தப்பி அதுல்லாம் குகைக்கு ஓடிப்போனான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் குகையில் தனியாக ஒளிஞ்சிருந்தான். சவுல் துரத்தினான். நண்பன் இல்லை, குடும்பம் இல்லை. ஆனால் அங்கே தான் தாவீது சங்கீதம் 57 தியானிக்கிறார். சங்கீதம் 57 எழுதுகிறார். பவுல் சிறையில் தனியாக இருக்கிறார். 2 வருஷம் சிறையில் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:16 சொல்வதைப் போல, என் முதல் வழக்கின் எனக்காக யாருமே வாதாடவில்லை, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஊரெல்லாம் சபை நாட்டின. ஆனால் அப்போஸ்தலன் கடைசியில் என்ன ஆனா? தனியாக சிறையில் ஆனா. ஆனால் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தனியாய் 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலிமை இல்லையா என்று சொல்லி சீடர்கள் தூங்கிட்டாங்க. இயேசு தனியாக வியர்வை இரத்தமாக வடித்து ஜெபிச்சார். தனிமை. நீ தனிமையாக இருக்கிறாயா? தனிமை பாதை வழியாக போனால் தான் மகிமையின் பாதைக்கு வர முடியும். இயேசுவுக்கு தெரிஞ்ச வழி அது. இயேசுவின் திரு இருதயத்திற்கு தெரிஞ்ச வழி அது. தனிமையில் தேவன் என்ன செய்வார்? 3 காரியம் பேசுவார். 1 ராஜாக்கள் 19:12 சொன்னதைப் போல, எலியா தன் குகையில் பெருங்காற்று, நிலநடுக்கம், நெருப்பு எல்லாம் வந்துச்சு. ஆனால் தேவன் அதில் இல்லை. மெல்லிய காற்றின் ஒளியில் பேசினார். ஜனம் இரைச்சல் இல்லாதப்ப தான் தேவ சத்தம் தெளிவாக கேட்கும். உன் தனிமை தேவன் உன் கூட பேச ஏற்படுத்தின அப்பாயின்மெண்ட். மறந்து போகாதே மகளே, மகனே. உன்னை பலப்படுத்துவார். தானியேலாகமம் 10:19 சொல்வதைப் போல, தானியேல் தனியாக ஆற்றங்கரையில்
மிகவும் அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு அமைதி உண்டாவதாக, திடன்கொள்னு வானதூதர் சொல்லுகிறார். தனிமையில் தான் வானம் திறக்கும், தூதர் வருவாங்க, புது பலன் கிடைக்கும். உன்னுடைய பெயரை மாற்றுவார். தனிமையிலே யாக்கோபு தனியாக ஜெபிக்கிறான், தனியாக இருக்கிறார். ஆற்றங்கரையில் தேவனோட மல்யுத்தம் பண்ணுகிறான். தேவன் கேட்கும் பொழுது, இன்னும் பெயர் யாக்கோபு அல்ல என்று சொல்லி இஸ்ரேலாக மாற்றுகிறார். உன்னுடைய தனிமை ஐடென்டிட்டி மாறும் இடம். ஏமாத்துக்காரன் ராஜகுமாரன் ஆகிறார். ஆமன்வாதர்களே, தனிமை பாதையில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர்கிட்ட அழு. சங்கீதம் 56:8 சொல்வதை போல, என் கண்ணீரை உமது தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளார் என்றோ. மனுஷங்கிட்ட அழுதா பலவீனமாக நினைப்பா. இயேசுகிட்ட அழு. அவர் கண்ணீர் பாட்டிலில் சேகரித்து வைக்கிறார். ஒரு சொட்டு வீணில்லை. அப்போ ஸ்துதி எடு. ஸ்துதி தனிமையை உடைக்கும். திருத்தூதர் பணிகள் 16:25 சொல்லுவதை போல, பவுலும் சீலாவும் சிறையில் தனியாக தான் நடுராத்திரி ஆனது, துதிச்சாங்க. சிறைசாலை அடித்தளம் அதிர்ந்தது, கதவு திறந்துச்சு. தனிமையில் துதி பண்ணு, சிறை கதவு உடையும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு, காலம் வரும். சங்கீதம் 40:1, ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தான். தாவீது 15 வருஷம் காத்திருந்தான். உங்கள் காலமும் வரும். தனிமை நிரந்தரம் அல்ல. ஜெபம் பண்ணுவோம். அப்பா இயேசுவே, சங்கீதம் 142:4 சொல்வதைப் போல, என் வலப்பக்கம் பார்க்கிறேன், என்னை கண்டுகொள்வார் யாரும் இல்லை, எனக்கு புகலிடம் இல்லை, என் உயிரை பறிக்க கவலைப்படுவோர் யாரும் இல்லை என்று சொல்லி சங்கீதம் 142 தாவீது அழகாக பாடுவார். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நீரே என் புகலிடம், உம்மிடத்தில் நான் அடைக்கலம். எபிரேயர் 13:5 சொல்வதைப் போல, நீர் சொன்னீர், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அந்த வாக்கை பிடிக்கிற ஆண்டவரே, தனிமையில் இல்லை, தனிமை பாதையில் நீர் என் கூட நடக்கிறீரப்பா. இந்த கண்ணீர் பாதையில் நீர் என் கண்ணீரை துடைக்கிறீரப்பா. இந்த இருள் பாதையில் நீர் என் வெளிச்சமாக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுவோம். நான் தனியாக இல்லை, இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். தனிமை என்று எப்பொழுதும் உன்னை கொல்லாது, உன்னை செதுக்கும். தனிமை மறந்து போகாது. தனிமை, நீ தனியாக இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார். இந்த பாதையில் முடிவில் மகிமை இருக்கு. நான் அழுதுகிட்டே போகலை, ஜெயிச்சுட்டே போகிறேன்னு சொல்லு. அம்மா, மகளே, மகனே, நீ தனிமை. தேவன் உன்னை தனியாக கூப்பிட்டு பேசுகிற நேரம். ஃபோன் ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, அவர் சத்தத்தை கேளு. நீ தனியாக இல்லை, முழு பரலோகம் கூட இருக்குது என்ற சிந்தனையோடு கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எஸ்ஐயா 43:1-2 சொல்வதைப் போல, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவள். நீ ஆழ்கடலை கடந்து செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து செல்லும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா என்று சொன்ன தேவன். ஏன் கலங்குறேன்? சீசர்கள் கலங்கினாங்க. படகுல புயல். மார்க் 4:38 வாசித்து பாருங்கள். போதகரே, இயேசு வருகி கொண்டிருக்கிறார். போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இயேசு கூட இருந்தும் கலங்கினாங்க. ஏன்னா இயேசு தூங்குற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அவர் எழுந்து, இறையாதே, அமையா இருன்னு சொல்லி புயல் நின்றுச்சு. இன்றும் உன்னுடைய வாழ்க்கை புயல் அடிக்கிறதா? நீ தனிமையாக இருக்கிறாயா? கவலைப்படாது என் மகளே, நீ கவலைப்படாது. மார்த்தாளை பார்க்கிறோம். வேலை பழு, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. மார்த்தா, இயேசு சொல்லுவார், நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசு வீட்டுக்கு வந்ததும் கலங்குனா. வேலை பிரச்சனை, டென்ஷன் ஆனா இயேசு சொன்னார், தேவையானது ஒன்றே. ஆமன் பார்த்தவர்களே, பவுலை பார்க்கிறோம். மரண பயத்தில் நாங்கள் உயிர் வாழ்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக துன்புற்றோம் என்று சொல்லி
அப்போஸ்தலன் பவுலே செத்துருவோ என்று நினைச்சான். ஆனால் தேவன் அவரை விடுவித்தார். கலங்கிறது பாவம் அல்ல, கலக்கத்துக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு பெரிய தப்பு. என்ன தெரியுங்களா? கலக்கத்துக்குள்ளே இருக்கிறதா ஒரு பெரிய விடுதலை. எனவே கலக்கிறது பாவம் இல்லை, கலக்கத்துக்குள்ளேயே இருக்கிறது தான் தப்பு. அதையே நினச்சிட்டு இருக்காது. இயேசுகிட்ட ஓடு. ஏன் கலங்கக்கூடாது? ஏன் காரணம்? அவர் உன்னை சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டார். 43:1 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். உலகம் உன்னை மறந்தாலும் இயேசு உன் பேரை மறக்கலை. மகனே மகளே, தேவனுடைய பிள்ளை, உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டவர் உன்னை பாதியில் விடமாட்டார். அவர் உன் கூட நடக்கிறார். ஏசாயா 43:2 சொல்வதை போல, ஆழ்கடலை கடந்து செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணி உன்னை மூழ்கடிக்காது, நெருப்பு உன்னை சுடாது. ஏன்? அவர் உன் கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்ராகு கூட 4வது ஆளாக அக்கினியில் நடந்தார். அவர் உன்னை மீட்டு கொண்டார். கவலைப்படாது. ஏசாயா 43:1 சொல்வதை போல, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரத்தம் சிந்தி உன்னை வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கின பொருள் வீசிடுவாரா? வீச மாட்டார். நீ தனிமையாக இல்லை. அப்போ கலக்க வரும்பொழுது என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு திரும்ப. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடி இறைவேண்டல் மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாய் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். கவலை வந்தால் வசன வாசி, கவலை வந்தால் ஜெபி, கவலை வந்தால் திருப்பாடல்களை பாடு. தேவ சமாதானம் உன் இருதயத்தை காவல் காக்கும். தேவ சமாதானம். இப்போ துதிக்க தொடங்கு. என் நெஞ்சே ஏன் கலக்கம் வருகிறாய்? கடவுளையே நம்பியிரு. அவரே என் மீட்பரின், என் கடவுளை இன்னும் நான் அவரை போற்றுவேன்னு சொல்லு. ஃபீலிங்க்கு ஆண்டவர் சமூகத்தில் ப்ரைஸ் பண்ணு, வர்ஷிப் பண்ணு. நெஞ்சே கலங்காதே, என் தேவன் பெரியவர். ஸ்துதி கலக்கத்தை எல்லாத்தையும் உடைக்கும். அவர் செயல்படுவார். காத்திரு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல ரெக்கை விரித்து உயரே செல்வர். இப்போது பதில் இல்லைனாலும் அவர் வேலை செய்கிறார். கழுகு போல மேலே எழும்புவே. பயப்படாது. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறே. என் இருதயம் கலங்குதப்பா. எனக்கு வீட்டில் பிரச்சனைப்பா, கலக்கம்ப்பா, வியாதிப்பா, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பணம் இல்லை, காசு இல்லை, கடன் பிரச்சனை என்று இருதயம் கலங்குது ஆண்டவரே. அதனால தான் யோவான் 16:1 சொல்வதை போல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஆமாம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன்ப்பா, நீர் கூடவே இருக்கிறீர். நான் நம்புகிறேன்ப்பா, நீரே வழி நடத்துகிறீர். நான் நம்புகிறேன்ப்பா, நீர் எனக்கு ஜெயம் தருவீர் என்று சொல்லி நான் கலங்க மாட்டேன். ஏசியன் கூட இருக்கிறார். புயல் வந்தாலும் அவர் படகுல இருக்கிறார். நெருப்பு வந்தாலும் அவர் என் கூட நடக்கிறார். என் பெயரை சொல்லி கூப்பிட்டவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். என் மகனே, என் மகளே, கலங்காதே, நான் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அதை பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கே சமாதானம் வரும். இன்றைக்கே உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வரும். அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருப்போம். உண்மையாக இருந்தவரை போற்றி புகழ்வோம். இனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோ? எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அதற்கு ஈடு என்ன தருவேன் நான் சொல்லி, என்ன தருவேன், என்ன தருவேன், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு. சங்கீதம் 130:5 சொல்வதைப் போல, ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது என்று சொல்லி, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிமையில் யாருமே இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார் என்று சொல்லி இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.